நான் கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாரும் வீட்டில் விளக்கு வச்சு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ க்யூரியஸ். தீபாவளி இப்போ தானே முடிஞ்சது, இது என்ன நியூ ஃபெஸ்டிவல்? ஓடி போய் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட கேட்டேன். அப்போ தான் அவங்க கார்த்திகை தீபம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொன்னாங்க. திருவண்ணாமலையில் விளக்கேற்றினோன்னே நம்மளும் எங்கள் வீட்டில் ஏற்றுவோன்னு. அப்போத்துலேருந்து தான் நாங்களும் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றி டின்னர் ப்ரெப்புக்கு ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர்னால் காஜர்கா ஹல்வா, பாலக் பன்னீர் அண்ட் சுட சுட ஃபுல்கா. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக காஜர்கா ஹல்வா செய்ன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வின்டர் டைம் வந்தாலே எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் இல்லை கேரட் ஹல்வா கண்டிப்பாக செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்லான் தான் யோசித்து வச்சுருப்போம். ஆனால் ஒரே சிட்டிங்கில் ஃபுல்லாக முடிஞ்சிரும். உங்களுக்கு எந்த டைப் ஹல்வா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஃபுல் ரெசிபியும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். சுட சுட ஹல்வா, பாலக் பன்னீர், ஃபுல்கா எல்லாமே ரெடி. நான் சாப்பிட போகிறேன். பாய் பாய்.